கணமொழி, கணத்தை குறிப்பிடும் முறைகள், விளக்கமும் உதாரணமும். Set language, representation of set, explanation and example. கணம் என்பது வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு என்பது நாம் அறிந்ததே. Set is the collection of well-defined objects. ஒரு தொகுப்பை நம்மால் பல்வேறு முறைகளில் குறிப்பிட இயலும். அதே போல கணத்தையும் நம்மால் பல்வேறு முறைகளில் குறிப்பிட இயலும். அவை பின்வருமாறு. ஒரு கணத்தை நம்ம எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்னா 3 முறைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. விவரித்தல் முறை, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். கண கட்டமைப்பு முறை, செட் பில்டர் ஃபார்ம். பட்டியல் முறை, ரோஸ்டர் ஃபார்ம். சோ 3 முறைகள்ல கணத்தை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். விவரித்தல் முறை, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல என்ன செய்ய போறோம்? கணத்தில் உள்ள உறுப்புகளை சொற்களால் விவரிக்கும் முறையை விவரித்தல் முறை, அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் என்பர். இதனை வர்ணனை முறை என்றும் கூறலாம். இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். P என்பது ஓரிலக்க பகா எண்களின் கணம், அதாவது சிங்கிள் டிஜிட்ல இருக்கிற பிரைம் நம்பர்ஸோட செட். F என்பது ஃபிபனோசி எண்களின் கணம். A என்பது 3 ஏசியன் கண்ட்ரீஸ், அதாவது ஆசிய நாடுகளின் கணம். இதெல்லாமே வார்த்தைகள்லயே சொல்லிட்டோம். இதுல உள்ள என்ன உறுப்புகள் இருக்குன்னு எழுதப்படல, ஆனாலும் நமக்கு தெரியும். இப்ப அடுத்தத பாருங்களேன். கண கட்டமைப்பு முறையில எப்படி எழுத போறோம்? கணத்தில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் நிறைவு செய்யும் பண்பினை கொண்டு குறிக்கும் முறையை கண கட்டமைப்பு முறை என்பர். இப்ப ஒரு எக்ஸாம்பிள். P is a set of elements. Small p அங்க போட்டிருக்கேன். இங்கு P என்பது ஓரிலக்க பகாயன். அப்ப Pக்கு ஒரு பண்பை அங்க குறிச்சிட்டாங்க, அது ஓரிலக்க பகாயன் அப்படின்னு சொல்லி. அப்ப இதுதான் கண கட்டமைப்பு முறை. கேபிட்டல் F is a set of elements. Small f. இங்கு F என்பது ஃபிபனோசி எண். மூன்றாவது, A is a set of element. Small a. இங்கு A என்பது ஆசிய நாடுகள். விவரித்தல் முறையில வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கும். கண கட்டமைப்பு முறையில கணத்துக்கான செட் பிராக்கெட், அதாவது கர்லி பிரேஸ் இருக்கும். உள்ளுக்குள்ள நிபந்தனைகளோ அல்லது பண்புகளோ கொடுக்கப்பட்டிருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மூன்றாவது முறை ரோஸ்டர் முறை, அதாவது பட்டியல் முறை. இதை எப்படி செய்ய போறோம்? கணத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பட்டியலிடும் முறை பட்டியல் முறை எனப்படும். இதனை அட்டவணை முறை என்றும் கூறுவர். இப்ப ஒரு எக்ஸாம்பிள். P என்பது ஓரிலக்க பகா எண்களின் கணம். இதுல என்னென்ன உறுப்புகள் இருக்கும்? 2, 3, 5, 7. இதுக்கு மேல போனா ஈரிலக்கம் ஆயிரும். So P is a set of elements. 2, 3, 5, 7. அடுத்தது F என்பது ஃபிபனோசி எண்களின் கணம். So capital F is a set of element. 0, 1, 1, 2, 3, 5, 8 அப்படி போயிட்டே இருக்கும். So இதுதான் ஃபிபனோசி சீரிஸ். அடுத்தது A என்பது 3 ஆசிய நாடுகளின் கணம். So A is a set of elements. இந்தியா, கொரியா, சீனா. இப்ப உங்களுக்கு 3 முறைகளும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். விடுபட்ட கட்டங்களை நிரப்புக. இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது விடுபட்டிருக்கோ அதை நம்ம நிரப்ப போறோம். முதல் கணக்கு. முழு எண்களில் உள்ள ஈரிலக்க இரட்டைப்படை எண்களின் கணம். இது விவரித்தல் முறையில கொடுக்கப்பட்டிருக்கு. கண கட்டமைப்பு முறையில இதை எப்படி எழுதலாம்?
set of elements x. இங்கு x என்பது ஈரிலக்க இரட்டைப்படை எண், where x belongs to w, அதாவது ஹோல் நம்பருக்குள்ள x இருக்கு. பட்டியல் முறை. ஈரிலக்க இரட்டைப்படை எண்கள் கணத்துக்குள்ள எழுதுங்க. கணத்துக்கான செட் பிராக்கெட் போடுங்க. போட்டுட்டு உள்ளுக்குள்ள 10, 12, 14 இப்படி எது வரைக்கும் போகும்? 98 வரைக்கும் போகும். அதற்கு அடுத்த எண் 3 இலக்கம் ஆயிரும், அதனால 98 வரைக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இரண்டாவது கணக்கு பாருங்க. 30 நாட்களை கொண்ட ஆங்கில மாதங்களின் கணம். இதுதான் விவரித்தல் முறையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட். கண கட்டமைப்பு முறையில அதை எப்படி எழுதுவீங்க? செட் பிராக்கெட் போட்டுக்கோங்க. m, இங்கு m என்பது 30 நாட்களை கொண்ட ஆங்கில மாதம். பட்டியல் முறைக்கு வந்துட்டா செட் பிராக்கெட்டுக்குள்ள ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், நவம்பர், அவ்வளவுதான். இந்த 4 மாதங்கள் தான் 30 நாட்களை தன்னிடத்தே கொண்டுள்ளது. மூன்றாவது வினா. இயல் எண்களில் 16 பகா காரணிகளின் கணம். 16ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன? கணக்கட்டமைப்பு முறையில் எழுதணும்னா செட் பிராக்கெட்டுக்குள்ள a, where a என்பது 16 பகா காரணி. a belongs to n, அதாவது நேச்சுரல் நம்பர், இயல் எண்களுக்கு உள்ள இருக்கணும். இப்ப அந்த எண்கள் அப்படியே பட்டியல் போட்டுடலாமா? இயல் எண்கள்ல 16 காரணிகள். 16 எதெல்லாம் வகுக்கும்? 1, 2, 4, 8, 16 இது எல்லாமே வகுக்கும். ஆனா இங்க கொடுத்திருக்கிறது பிரைம் ஃபேக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. 16 காரணிகள்ல 2 மட்டும்தான் பகா காரணி. அதனால பகா காரணிகளின் கணத்துக்குள்ள வர வேண்டிய உறுப்பு 2 மட்டும்தான். சோ செட் பிராக்கெட்டுக்குள்ள 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?